Friends, இப்போ நம்ம ரெண்டாவது மெனு டூல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைல் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ எடிட்டுடைய மெனூஸில் என்னெல்லாம் நமக்கு வந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபைல் போய் ஒரு இமேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எடிட்டில் வந்து அண்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அண்டோ வந்து வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு இப்படி தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸோ அந்த தப்பு பண்ணதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேன்னு நம்ம கம்ப்யூட்டரில் எல்லா மென்பொருள்லையும் எல்லா மீன்ஸ் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் 90% சாஃப்ட்வேர்ஸில் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் இன் பேஜ் மேக்கர், கோரல்ட்ரா, எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட் எல்லா இதுலேயுமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் அண்டோ கொடுத்துட்டேன்னா ஸோ அந்த ப்ரஷிங் வந்து மறைஞ்சிரும். ஸோ இதை தான் வந்து நம்ம அண்டோ ரீடோன்னு சொல்கிறோம். ஸோ ரீடோன்னா திரும்ப அந்த ப்ரஷ் டூல் வந்து வர்ற மாதிரி வரும். ஸோ அதுதான் அண்டோ ரீடோன்னு சொல்கிறோம். ஸோ இதோடைய ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா ஸோ கண்ட்ரோல் இசட். ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஃபார்வர்ட் பேக்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஒரு வேலை பண்ணுறேன். இதை நான் ஒரு சின்ன பிட்டாக கட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்டெப்பு பேக்வேர்டுன்னு உள்ளது வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஒவ்வொரு அப்ஸ் வைஸ் வந்து பேக் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், அதோடைய ஷார்ட்கட் கீ வந்து ஆல் கண்ட்ரோல் இசட். ஸோ இந்த ஸ்டெப்பு பேக் ஆகுது. ஸோ அகெயின் ஸ்டெப் பேக் ஆகுது. ஸோ அகெயின் ஸ்டெப் பேக் ஆகுது. ஸோ அகெயின் ஸ்டெப் பேக் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி பழகலாம், தப்பு கிடையாது. ஸோ அப்படி பழகினீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஸ்பீடாக ஒர்க் பண்ணாகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பேக்வேர்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அகெயின் ஸ்டெப் ஃபார்வர்ட் போட்டேன்னா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது வரை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதான் ஸ்டெப் ஃபார்வர்ட் பேக்வேர்ட். ஸோ நான் இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கட் காப்பி. இது வந்து ஜென்ரலாக எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லேயும் கண்டிப்பாக வரும். கட் காப்பி பேஸ்ட் இல்லாத ஒரு மென்பொருளே இருக்காது நமக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவ்வளோ இடத்தையும் நான் கட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ நான் இந்த ஒரு செலெக்ஷன் டூல், அதாவது ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் வச்சு நான் இந்த டூல்ஸ் வரனால அதை சொல்லி கொடுப்பேன். ஸோ இந்த இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எடிட்டில் போய் கட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ கட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஒரு நியூ ஃபைல்லையும் போட்டு பண்ணலாம். இல்லை இதே ஃபைலில் வந்து பேஸ்ட் பண்ணோன்னா எடிட்டில் போய் பேஸ்ட். ஸோ இது கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. இதே ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸோ இந்த லேயரில் வச்சுக்கிறேன், லேயர் 1 வச்சுக்கிறேன். ஸோ இந்த லேயர்னால் என்னென்னு உள்ளது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த லேயர் 1 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எடிட்டில் போய் பேஸ்ட். ஸோ இப்போ லேயர் 2. ஸோ இப்படி நீங்கள் கட் பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேஸ்ட் இன்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேஸ்ட் இன்டு ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த லேயரை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ
இந்த ஆப்ஷனை நான் காப்பி பண்ணுறேன். ஸோ எடிட்டில் போய் காப்பி. ஸோ நான் புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணதை இந்த ஆக்சுவலாக இந்த ஹோலுக்குள்ளே நான் கொண்டு வரணும். அப்படின்னா எடிட்டில் போய் பேஸ்ட் இன்டூ. ஸோ இந்த சர்க்கிளுக்குள்ளே இன்டூ பண்ண போகிறேன்னு உள்ளது தான் அதோடைய அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் இதை மூவ் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிளுக்குள்ளே தான் ஆல்ட்ரு ஆகும், சர்க்கிளுக்கு வெளியே வராது. ஸோ இது வந்து கிராஃபிக்கலாக நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண நேரம் இந்த ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் மறந்துக்கக்கூடாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. நல்லா புரிஞ்சுடுங்க. இந்த இடம் ஆக்சுவலாக இந்த என் கர்சர் மூவ் ஆகிற இடம் தான் ஃபோர்க்ரவுண்டுன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு பேக்கில் இருக்கிற கலர் வந்து பேக்ரவுண்ட். ஸோ இப்போ ஃபோர்க்ரவுண்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதோடைய இப்போ இந்த ஃபோர்க்ரவுண்டில் இங்கே என்ன கலர் இருக்கோ அது அங்கே சேஞ்ச் ஆகிடுது, அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோர்க்ரவுண்டில் போய் நான் ஒரு கலர் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நான் அகெயின் வந்து நான் ஃபில்ல போயிட்டு ஸோ இப்போ நான் ஃபோர்க்ரவுண்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா ஸோ இந்த க்ரீன் கலர் இங்கே அப்ளை ஆகிடும். ஸோ வெரி சிம்பிள். ஸோ அகெயின் நான் ஃபில் போயிட்டு நான் பேக்ரவுண்ட் கலரை கொடுத்தேன்னா ஒயிட் கலர் வந்துடும். ஏன்னா அதுக்கு பேக்கில் வந்து ஒயிட் கலர் தான் இருக்குது. ஸோ இதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த சாப்டர் அடுத்த மெனு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக்ரேதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நாங்கள் புது வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நன்றி.